fly away with me. Come and fly away with me. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் அருண். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog எடுக்க போகலாம் அப்படின்னு நான் கிளம்புனேன். கடைசியில் எங்கள் அம்மா வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது, கொரோனா வந்து வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபுட் vlog எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஃபுட் vlogலேயே என்ன எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ எப்படி எல்லாம் லாக்டவுன் போடுவாங்க, என்ன சமைக்கிறது, எது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நான் ஆக்ராவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி ஷாப் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான பானி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் 1-2 வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நான் வந்து 7 வகையான பானி சாப்பிட்டேன். ஸோ அப்போவே அவர்கிட்டயே வந்து அந்த ரெசிபி எப்படி அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஜீரா பானிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். லெமன் ஒரு ½ லெமன், அப்புறம் சால்ட் ஒரு டீஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு டீஸ்பூன், இது வந்து ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் வச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1½ டீஸ்பூன் இது பண்ணதை அது கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். லைமு புரிஞ்சாச்சு. சால்ட் இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பானிக்கு உண்டான ரெசிபி. இதில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் ஒரு 50 கிராம்ஸ், அதே மாதிரி பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா, அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவு. ஹனி பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 250 ml வாட்டர். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அம்லா பானி. அம்லானா அந்த மலநெல்லிக்காய் அப்படிம்பாங்களே அது ஒரு 3 பீஸு, அப்புறம் பிளாக் பெப்பர், பிளாக் சால்ட்டு, அப்புறம் சாட் மசாலா, சுகர், இதெல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி ஒரு 2 பீஸு, அப்புறம் ½ லைமு, மின்ட் லீஃப் ஒரு 10 - 15. இதெல்லாத்தையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு 250 ml வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு புதினா பானிக்கு உண்டான ரெசிபிக்கு புதினா லீஃப் ஒரு 40 to 50, அப்புறம் 3 க்ரீன் சில்லி, சால்ட்டு தேவையான அளவுக்கு, பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா, அது கூட 250 ml வாட்டரை வந்து மிக்சியில் ஒன்றா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்லிக் பானி. கார்லிக் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வடை மிளகாம்பாங்களே, ரெட் மிளகா வந்து ஒரு 4, அப்புறம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன், சால்ட் வந்து நமக்கு தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா அரையும் போது பார்த்திங்கன்னா அரையிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 250 ml வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, இப்போது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட்டர் மாதிரி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகாமல் கார்லிக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அரையாது. ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் தண்ணி விட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பானி. இதுக்கு பார்த்திங்கன்னா புளி ஒரு 10 பீஸு, கரும்பு சர்க்கரை, ஹனி கொஞ்சம் சாட் மசாலா, இந்த எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டு பானி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பானி. இதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு சும்மா ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. ஒரு முழு லைமு, சீரகத்தூள், சால்ட்டு தேவையான அளவுக்கு, பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க 250 ml வாட்டரில். ஸோ இப்போது பானி செஞ்சதுக்கப்புறம் அடுத்து மசாலா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை தான் உரிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோ தோல் வச்சதுக்கப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வந்து சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் வந்து காரம் தேவையான அளவுக்கு. அப்புறம் சாட் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். பிளாக் சால்ட் கொஞ்சம். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா பானியை வந்து லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மசாலா வந்து பிடிக்கும். ஸோ ரெடியாக மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகலை. ஸோ நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி இது பண்ணியாச்சு. அது கூட ஸ்கொயர் ஷேப்பில் ஆனியன் கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பானிபூரிக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த குட்டி சைஸ் பூரி வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பூரி வந்து கிடைக்குது ரெடிமேட் பேக்கெட்டில். இந்த மாதிரி ஜஸ்ட் குட்டி அப்பளம் மாதிரி இருக்கும். இது நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து குட்டி சைஸ் பூரி கிடச்சிடும். இப்போ ஃபைனலாக எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போது பூரி போடணும். ஸோ இப்போ பானிபூரி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 7 ஃப்ளேவரில் பானி வித் பூரி. ஸோ இப்போ ஒவ்வொன்றா நான் சாப்பிட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட், அதாவது அந்த டர்மரிக் இது புளி. ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்னது கார்லிக்குன்னு நினைக்கிறேன். கார்லிக் கொஞ்சம் காரமாக இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது. இந்த அடுத்து ஜிஞ்சர். ஜிஞ்சர் பானியும் நல்லா இருக்குது. இது மின்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பச்சை கலருக்கு மின்ட்டு. மின்ட் கொஞ்சம் காரமாக இருக்குங்க. இந்த ஜீரா, ஜீரா நல்லா இருக்கு. என்ன ஃப்ளேவர் மறந்துட்டேன், இருங்க சாப்பிட்டு என்ன ஃப்ளேவர்னு சொல்கிறேன். இது கார்லிக். கடைசியாக அந்த கொரியாண்டர். சூப்பராக இருக்குங்க. எல்லா பானியுமே நல்லா இருக்குது. நானும் ஒரு குக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வந்து நான் செஞ்ச பானி எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதில் என் ஃபேவரட் அப்படின்னு ஒரு 1 to 7 சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பிடிச்சது, அதாவது புளி வச்சு செஞ்சதில்ல அது வந்து பிடிச்சது. செகண்ட் வந்து கொரியாண்டர் சொல்லலாம், கொரியாண்டர் வந்து நல்லா இருந்தது. தேர்டு வந்து அம்லா. அப்புறம் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா சீரகம் சொல்லுவேன். ஃபிஃப்த்து வந்து
ஜிஞ்சரு, அப்புறம் கார்லிக்கு, கடைசியாக தான் மின்ட்டு. ஏன்னா மின்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருந்தது. பச்சை மிளகா போட்டனால என்னமோ தெரில, ரொம்ப காரமாக இருந்தது. ஸோ சப்போஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குழந்தைக்கெலாம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மின்ட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணினா பரவாயில்ல, பச்சை மிளகா 1-2 வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சீரியஸாக எந்த குழந்தைனாலும் இந்த இவ்வளோ காரத்தை சாப்பிட முடியாது. அது ரொம்பவே காரமாக இருந்தது. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆக்ராவில் இருக்கும்போது அங்கே ஒரு ஷாப்பில் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, மோரோவர் வந்திருக்கு. அதாவது ஒரு 90% வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.